வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை கொளத்தூர் தொகுதியில் பொங்கல் விழா கோலாகலம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று பொங்கல் பரிசுகள் வழங்கி வாழ்த்து. பொங்கலையொட்டி சென்னையிலிருந்து இன்று முதல் வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கோயம்பேடு, கிளாம்பாக்கம் உட்பட 6 இடங்களில் இருந்து பேருந்துகள் புறப்படும் என்றும் அறிவிப்பு. அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக வாடிவாசல் அமைக்கும் பணிகள் தீவிரம். அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியருடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. சென்னை திருவொற்றியூரில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்து. சாலையை கடந்த சகோதரிகள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் கடும் பனிப்பொழிவு. பொது இடங்களில் நடமாட்டம் குறைந்து வீடுகளில் முடங்கிய மக்கள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகள். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது சாலையின் இரு புறங்களிலும் பெண்கள் பொங்கல் வைத்ததை பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 1000 பெண்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கினார். இதேபோல் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக வட்ட நிர்வாகிகள், பகுதி பிரதிநிதிகள் உள்ளிட்ட 2000 பேருக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் நிதியை வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சென்னை நங்கநல்லூரில் உள்ள அரசு பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் மற்றும் தாமோ அன்பரசன் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். அவர்களை மாணவர்களும் ஆசிரியர்களும் அன்புடன் வரவேற்றனர். பொங்கல் பானைகளில் அரிசி, வெல்லமிட்டு அமைச்சர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் கரகாட்டம், கோலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் 1700 குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அப்போது பேசிய அவர், சென்னை இயல்பு நிலைக்கு திரும்ப முன்பணியாளர்கள்தான் காரணம் என்றும், மிக்ஜாம் புயலின் போது பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். சமீபத்தில் மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையின் போது நீங்கள் ஆற்றிய அந்த பணிகளுக்கு எங்கள் அனைவரது பாராட்டையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனிடையே தமக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாக இருப்போம் என்று கூறினார். எல்லா அமைச்சரையும் முதலமைச்சருக்கு துணையா இருக்க போறோம். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் பொங்கல் பண்டிகைக்காக புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் வசிக்கும் அட்டவணை மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த மக்களுக்கு வழங்கப்படும் வேட்டி சேலைகளுக்கு ஈடாக தலா 1000 ரூபாய் வீதம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்தம் 1,27,628 நபர்கள் பயனடைவார்கள் என்றும், இதற்காக மொத்தம் 12,76,00,000 ரூபாய் செலவிடப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கட்சி பெயர், சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இவ்வழக்கில் OPS அணியினருக்கு சரியான தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கரவேஷ்டி கட்டக்கூடாது, அதிமுக கரவேஷ்டி, லெட்டர் பேடை யூஸ் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் சின்ன யூஸ் பண்ணக்கூடாது, இதே மாதிரி அட்ரஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனி நீதிபதி அளித்த தீர்ப்பு 2 நீதிபதிகள் அமர்வு இன்றைக்கி உறுதிப்படுத்தியிருக்கு. எனக்கு தடை பண்ணக்கூடாதுன்னு. அதனால் இது ஒரு நிலைமை இயற்கையும் சரி, நீதி தேவனும் சரி, அம்மாவும் சரி, தலைவரும் சரி, OPSக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும் சரியான தண்டனை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இதனிடையே எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தொண்டர்கள் தங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தினந்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும் தீர்ப்பு வந்தாலும், எத்தனை தீர்ப்பு வந்தாலும் நாங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்காக நீங்கள் அந்த இலக்கை நோக்கி நீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்குத்தான் என்று தொண்டர்கள் இன்றைக்கு
எங்களுக்கு முழு ஆதரவு தந்து நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் எங்களை வாஞ்சியோடு வரவேற்று நீங்கள் எடுத்திருக்கின்ற கொள்கை, நீங்கள் செல்லுகின்ற பாதை, இவைகளெல்லாம் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் நடந்து சென்ற பாதை என்பதன் அடிப்படையில் மிகப்பெரிய எங்களுக்கு ஆதரவை தந்து கொண்டிருக்கின்ற இம்மக்களுக்கு நாங்கள் என்றைக்கும் நன்றிக்கடன் பட்டிருக்கிறோம் என்பதனை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நெல்லை மாநகராட்சி மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்காக நெல்லை மாநகராட்சி மாமன்ற திமுக உறுப்பினர்கள் விருதுநகர் அழைத்துச் செல்லப்பட்டனர். இதில் பெரும்பான்மை கவுன்சிலர்கள் மேயரை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து கட்சி தலைமை நல்ல முடிவு எடுக்கும் என்று திமுக தலைமை கழக நிர்வாகிகள் அறிவுறுத்திய நிலையில் மேயர் சரவணனுக்கு எதிராக இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதில் திமுக கவுன்சிலர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் வெளியூர் செல்லும் பயணிகளின் வசதிக்காகவும் இன்று முதல் 14ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகள் கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம், பூந்தமல்லி, தாம்பரம், கே நகர் ஆகிய 6 பேருந்து நிலையங்களில் இருந்து இயக்கப்பட உள்ளன. இந்த பேருந்து நிலையங்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக இன்று முதல் 14ஆம் தேதி வரை 450 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல் பொங்கல் முடிந்து சென்னை திரும்பும் மக்களின் நலனுக்காக வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் 50 பேருந்துகளும், வியாழக்கிழமை இரவு மற்றும் வெள்ளிக்கிழமை அதிகாலை 125 பேருந்துகளும் இயக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தைப்பொங்கலுக்கு பிறகு அதிக அளவில் ஆவணங்கள் பதிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதலாக பதிவு டோக்கன்கள் வழங்குமாறு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலர் ஜோதி நிர்மலாசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். வரும் 18ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அனைத்து வேலை நாட்களிலும் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதலாக பதிவு டோக்கன்கள் வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100 டோக்கன்களுக்கு பதிலாக 150 டோக்கன்களும், 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200 டோக்கன்களுக்கு பதிலாக 300 டோக்கன்களும் வழங்கப்பட உள்ளன. தற்போது 12 தட்கல் டோக்கன்கள் வழங்கப்படும் நிலையில் அதன் எண்ணிக்கை 20ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கலையொட்டி அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக வாடிவாசல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மதுரை அவனியாபுரத்தில் வரும் 15ஆம் தேதி பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. இதனையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிக்காக வாடிவாசல் அமைக்கும் பணியில் பரம்பரை வாடிவாசல் அமைப்பாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே வாடிவாசல் அமைக்கும் பணி, மாடுகளை அழைத்து வரும் இடம் உள்ளிட்டவைகளை மாவட்ட ஆட்சியருடன் அமைச்சர் மூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடுகள் வழக்கு தொடர்பாக துணைவேந்தர், பதிவாளரின் அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் போலீசார் ஏற்கனவே சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் பெரியார் பல்கலைக்கழகத்தின் 2ஆம் கட்ட சோதனை நடத்த போலீசார் நேற்று சென்ற நிலையில் அங்கு ஆய்வுக் கூட்டம் நடத்த தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியும் சென்றிருந்தார். இதனால் துணைவேந்தர் அலுவலகம் உள்ள கட்டடம் தவிர்த்து பிற இடங்களில் போலீசார் சோதனை நடத்தினர். தொடர்ந்து சிண்டிகேட் கூட்டம் முடிந்து ஆளுநர் சென்ற சிறிது நேரத்தில் மற்ற 6 இடங்களிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். தமிழகத்தில் மிக்ஜாம் புயல், மழை, வெள்ளம், தென் மாவட்ட கனமழை பாதிப்பு ஆகியவற்றுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து இன்னும் நிதி ஒதுக்கப்படாத நிலையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு தலைமையில் 8 பேர் கொண்ட தமிழ்நாடு எம்பிக்கள் குழு நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளனர். அப்போது வெள்ள நிவாரண நிதிக்காக தமிழக அரசு கோரிய 37,907 கோடியை உடனே வழங்க வேண்டும் என்று அனைத்துக் கட்சி எம்பிக்களும் நேரில் சந்தித்து வலியுறுத்த திட்டமிட்டுள்ளனர். இந்தியா, ஜப்பான் நாடுகளுக்கு இடையிலான கடலோர காவல் படையின் கூட்டுப் பயிற்சி சென்னையில் இன்று நடைபெற உள்ளது. கடலோர காவல் படையின் திறனை அதிகரிக்கும் பொருட்டும் பிற நாடுகளுடனான இருதரப்பு நல்லுறவை பேணும் பொருட்டும் இந்த கூட்டுப் பயிற்சியில் நடைபெற உள்ளது. இதன்படி இரு நாட்டு கடலோர காவல் படைகளுக்கு இடையிலான கூட்டுப் பயிற்சி சென்னை கடற்பரப்பில் இன்று நடைபெற உள்ளது. இந்த கூட்டுப் பயிற்சியில் பங்கேற்பதற்காக ஜப்பானின் கடலோர காவல் படை ரோந்து கப்பல் யாஷிமா கடந்த புதன்கிழமை சென்னை துறைமுகம் வந்தடைந்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. இந்த வழக்கில் கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி 3வது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜியின் வங்கிக் கணக்கில் இருந்த உண்மை தொகைகளை திருத்தி பொய்யாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அவரது தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் கடந்த 2016 முதல் 2017ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் திடீரென பல லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது நீதிபதி அல்லி இன்று தீர்ப்பளிக்கிறார்.
சென்னை திருவொற்றியூரில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி இரு பெண்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். வடசென்னை ஒண்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சகோதரிகள் பவானி, சுபா ஆகியோர் சாலையை கடக்கும்போது கல்லூரி மாணவர்கள் வந்த பைக் அதிவேகமாக மோதியுள்ளது. இதில் சகோதரிகள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் கல்லூரி மாணவர்கள் பாலாஜி, பரத் ஆகியோரை கைது செய்த போலீசார் இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். செஞ்சி அருகே பெண்களை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி ஆபாசமாக படம் பிடித்து மிரட்டி சகோதரர்களை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் பெரும்புகை பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன், புருஷோத்தமன் ஆகியோர் பெண்களை ஆபாசமாக படம் பிடித்து மிரட்டி ஆசைக்கு இணங்க வைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். மேலும் உடந்தையாக இருந்த அவர்களது அக்கா மற்றும் அக்காள் கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சவுக்கு தோப்புகளில் தனிமையில் இருக்கும் ஜோடிகளிடம் போலீஸ் என கூறி ஒருவர் நகைகளை பறித்துச் செல்வதாக மாமல்லபுரம் போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து குற்றவாளியை பிடிக்க தனிப்படை போலீசார் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பூஞ்சேரி சந்திப்பில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் போலீசாரை கண்டதும் தப்பிக்க முயன்றார். அவரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவராமன் என்பதும் காதல் ஜோடிகளிடம் போலீஸ் போல் நடித்து நகைகளை பறித்துச் சென்றதும் தெரியவந்தது. அவரை திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் போலீசார் அடைத்தனர். அவரிடமிருந்து 29 சவரன் தங்க நகைகள், இருசக்கர வாகனம், செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி புறநகர் பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட சிறார் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கோகுல், நாகராஜ் மற்றும் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் சிறாரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு பட்டாக்கத்தியை பறிமுதல் செய்தனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். மார்கழி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதை அடுத்து ராஜகாளியம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தார். தொடர்ந்து அம்மனை தோளில் தூக்கி வந்த பூசாரிகள் ஊஞ்சலில் அமர வைத்து பாடல்கள் பாடி தாளாட்டினர். அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கைகளில் தீபம் ஏற்றி ஓம் சக்தி, பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பினர். அகில இந்திய பெரிய துறைமுகங்களுக்கு இடையே நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுக அணி வெற்றி பெற்றது. தூத்துக்குடி, சென்னை, கொல்கத்தா, ஒடிஷா, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட 5 துறைமுகங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுக அணியும் ஒடிஷாவின் பாரதீப் துறைமுக அணியும் மோதின. மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் 69க்கு 38 என்ற புள்ளிகள் கணக்கில் வ.உ.சி. துறைமுக அணி வெற்றிக் கோப்பையை தட்டிச் சென்றது. தெலங்கானா மாநிலத்தில் பள்ளி அருகே போதை சாக்லேட் விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ரங்காரெட்டி மாவட்டம் கொத்தூர் பகுதியில் அரசு பள்ளி அருகே செயல்பட்டு வரும் பீடா கடையில் சாக்லேட் வாங்கி சாப்பிட்ட மாணவர்கள் வினோதமாக நடந்து கொண்டதை அடுத்து போதை தடுப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனையில் அக்கடையில் போதை சாக்லேட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து 42 பெட்டிகளில் இருந்த 8 கிலோ சாக்லேட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரை கைது செய்தனர். இலங்கையின் ஹிங்குரகொடை பகுதியில் மழை காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 23 வயது பெண் உயிரிழந்தார். காயமடைந்த அவருடைய கணவரும் 1.5 வயது குழந்தையும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மழையில் களிமண் சுவர் இடிந்து விழுந்ததால் விபத்து நேரிட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. ஊரெங்கும் பனி படர்ந்து வெண்மை போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. சாலையில் படர்ந்துள்ள பனிக்கட்டிகள் கனரக வாகனங்கள் மூலம் அகற்றப்பட்டன. கடும் பனிப்பொழிவு காரணமாக பொது இடங்களில் மக்கள் நடமாட்டம் குறைந்தே காணப்படுகிறது. ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான முதல் T20 போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பவுலிங்கை தேர்வு செய்தார். தொடர்ந்து பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன்கள் சேர்த்தது. பின்னர் 159 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி 17.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இலக்கை எட்டியது. இதன் மூலம் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை கொளத்தூர் தொகுதியில் பொங்கல் விழா கோலாகலம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பொங்கல் பரிசுகள் வழங்கி வாழ்த்து. பொங்கலையொட்டி சென்னையிலிருந்து இன்று முதல் வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கோயம்பேடு, கிளாம்பாக்கம் உட்பட 6 இடங்களில் இருந்து பேருந்துகள் புறப்படும் என்றும் அறிவிப்பு. அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக வாடிவாசல் அமைக்கும் பணிகள் தீவிரம். அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியருடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. சென்னை திருவொற்றியூரில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்து. சாலையை கடந்த சகோதரிகள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு.
மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் கடும் பனிப்பொழிவு. பொது இடங்களில் நடமாட்டம் குறைந்து வீடுகளில் முடங்கிய மக்கள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.